Welcome to CBM Cricket. SA20 third season playoffs qualifier 1 between MA Cape Town and Paul Royals. இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் எலிசபெத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடந்தது. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தது நேற்று. டாஸ் வின் பண்ண பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் bowling எடுத்திருந்தாங்க. MA Cape Town பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸில் 199 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. குட் பேட்டிங் ஃப்ரம் MA Cape Townனே சொல்லலாம். ஏன்னா டாப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க MA Cape Townோட டாப் ஆர்டர்ஸ். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ரயான் ரிக்கில்டன் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 44 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் பார்த்தீங்கன்னா ரசி வேண்டர் டுசன் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 40 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் ஒன்டோனா வந்த டெவால் பிரேவிஸ் அவர் பார்த்தீங்கன்னா 44 ரன்ஸ் அடிச்சிருந்தார். டெவால் பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீசனில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருனே சொல்லலாம். ஒரு கன்சிஸ்டன்சி காமிச்சிருக்காரு. அவர்கிட்ட மிஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி மட்டும்தான். ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அதையுமே அவர் பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுலிங்கும் போடுறாரு டெவால் பிரேவிஸ். ஸோ அவர் வந்து ப்ரூஃப் பண்ணுறாரு அவர்கிட்ட வந்து டேலண்ட் இருக்குன்னு சொல்லி இந்த சீசனில் வந்து அவர் ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹீ கோன் பிரேக் இன் டு சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு டெவால் பிரேவிஸ். பால் ராயல்ஸோட பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா துனித் வெல்லேக் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். குட் எக்கனாமியில் போட்டார். ஸோ ஓவரால் குட் எஃபர்ட் ஃப்ரம் MA Cape Town. பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரன்ஸ் பெரிய டார்கெட் வந்து இந்த மாதிரி பிளே ஆஃபில் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம ஐபிஎல்லையும் பார்த்துருப்போம். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வந்துட்டாலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் பேட்டர்ன் MA Cape Town அதே தான் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஹை டோட்டல் செட் பண்ணி பால் ராயல்ஸை வந்து ப்ரெஷரில் போட்டாங்கன்னே சொல்லலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண அந்த பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 200 ரன்ஸ் நோக்கி டார்கெட் சேஸ் பண்ணி விளாண்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா 160 ரன்ஸுக்கு 19.4 ஓவர்ஸில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ டாப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே கொலாப்ஸ்ட் ஆயிடுச்சுனே சொல்லலாம். மிடில் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கேப்டன் டேவிட் மில்லர் தென் தினேஷ் கார்த்திக். கேப்டன் டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா 45 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார்னே சொல்லலாம். தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா 31 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார்னே சொல்லலாம். பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகமாக சான்சஸ் கிடைக்கல. ஸோ அதை தான் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜோபோக் சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக வந்து நல்ல ஒரு 50 அடிச்சிருப்பார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பேட் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ரொம்பவே கீழே இறங்குறாரு. ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டாப் ஆர்டர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ஸ் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாதனால உங்களுக்கு தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஒரு 31 ரன்ஸ் அடிச்சிருப்பார். ஸோ MA Cape Town பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா போட்ட பவுலர்ஸ் எல்லாமே விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து க்ரூஷியல் பாயிண்ட். ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். தென் கேப்டன் ரஷீத் கான் அவரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். அது போக பார்த்தீங்கன்னா கரண்ட் T20 கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ரஷீத் கான் அவர் பார்த்தீங்கன்னா DJ பிரவோவை வந்து தாண்டிட்டார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா 633 விக்கெட்ஸ் எடுத்து ஹீ இஸ் த லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் த கரண்ட் T20 லீக்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம். இவர் பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா 26 தான். ஸோ 1000 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துருவார். யாரும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் T20 எல்லா கிரிக்கெட்டையும் சேர்த்து இது வரைக்கும் யாருமே வந்து 1000 விக்கெட்ஸ் எடுத்ததில்லை. ஸோ ஹீ கோன் பிரேக் திஸ் ரெக்கார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்கணும் ரஷீத் கான். ஸோ நல்ல ஒரு அவரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். கார்பின் போஸ் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் நல்லா சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அவர் பவுலிங் போட்டாலே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து விக்கெட் சொல்லுது. ஸோ இதே மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். தென் ஜார்ஜ் லிண்டே அவரும் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கங்கிசோ ரபாடா அவர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸும் MA Cape Townல வந்து விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெய்டின் SA20 ஃபைனலுக்கு வந்து ரீச் ஆகிருக்காங்க. ஸோ இந்த சீசனே வந்து ஃபுல்லாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். லாஸ்ட் 2 சீசன் பார்த்தீங்கன்னா அவங்க பிளே ஆஃபே வரல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த SA20 டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ குட் டு சி. ஏன்னா இந்தியன்ஸ் மாதிரி பெரிய ஃப்ரான்ச்சைசிஸோட டீம் தான் வந்து MA Cape Town. அவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ 2 சீசனாக வந்து பிளே ஆஃப் வரலங்கிறதப்போ வந்து டிசப்பாயின்மெண்ட்னே சொல்லலாம். இந்த பர்டிகுலர் சீசனில் வந்து வந்திருக்காங்கன்னா ஏன்னா அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் வந்திருக்காங்க. ஸோ பால் ராயல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா குவாலிஃபையர் 1 தான் விளாண்டுருக்காங்க. குவாலிஃபையர் 2 அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவங்களுமே வந்து இந்த சீசனில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் விசஸ் ஜோபோக் சூப்பர் கிங்ஸ். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மேட்சஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரபிள் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ரிக் வின் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ்ட் ஆனாங்கன்னே சொல்லலாம். பட் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் 2 சீசன் பண்ண மாதிரி பண்ணலை. பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா தி டன் வெல் அப்படின்னே சொல்லலாம். ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா தடுமாறி தான் வந்து அவங்க பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். பட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பிளேயர் இருக்குது.
அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து நிறைய ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து பேட்டிங்கில் வந்து கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் அப்படி காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் தான் தெரியுறாங்க. ஃபாஃப் டு பிளஸிஸ் தென் பார்த்தீங்கன்னா டானவன் ஃபெரேரா. ஸோ இவங்க 2 பேர் தான் ஒரு அளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. டெவான் கான்வே பேட் பண்ணுறாரு, பட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கணும். அவர் பார்த்தீங்கன்னா ஓடி இன்னிங்ஸ் விளாடுறாரு. ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி காரணத்தினால தான் அவர் பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஸோ எப்படி பண்ணுறாருங்கிறத பார்க்கணும். இந்த பர்டிகுலர் எலிமினேட்டர் மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க குவாலிஃபயர் 2 போவாங்க. தோக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டோர்னமெண்ட்டை விட்டு லெஃப்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஹோப் யார் வந்து குவாலிஃபயர் 2 வின் பண்ணி எம்ஐ கேப்டன் கூட ஃபைனல்ஸ் மோதுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.